உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு பாசுரம் 27. இந்த 27 ஆண்டாளின் வெற்றி முழக்கம், அந்த சந்தோஷ கூத்தாட்டு எப்படி இருக்கும் என்று இந்த பாசுரம் 27 ஆண்டாள் அடுக்கி சொல்கிறாள். நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம், எல்லாரும் அந்த மார்கழி 1ஆம் தேதி ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், அப்புறம் ஆண்டாளோடு சேர்ந்து பயணித்து அந்த இலக்கை நோக்கி பயணித்து இருக்கிறோம் அப்படின்னு பயணிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு 27ஆம் நாள் ஆண்டாள் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவது போல் நாமும் வெற்றியை கொண்டாடலாம். பாசுரத்தை பாருங்கள், ஆண்டாள் எப்படி கொண்டாடுகிறாள் ஒரு வெற்றியை என்று நாம் உணர முடியும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே, தோள் வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்வது வீரத்தால், கூடியவரை வெல்வது அன்பினால் என்று ஆண்டாள் சொல்லித்தரார். எப்படி ஆரம்பிக்கிறார்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அதாவது தனக்கு எதிரிகளை கோவிந்தன் என்கின்ற கண்ணன் வென்று விடுகிறான். ஆனால் அன்பு செய்பவர்களிடம் அவனும் அடிமையாக கிடக்கிறான். அப்படி அடிமையாக கிடந்து எனக்கு அருள் செய்யும் போது, எங்களுக்கு அருள் செய்யும் போது அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அப்படி அருள் செய்தால் என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்றா பாருங்க, ஒரு பட்டியலே கொடுக்குறா. பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால். இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, வெற்றி பெற்றால் 3 விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஆண்டாள் பட்டியல் கொடுக்குறார். அதில் ஒன்று நாடு புகழும் சம்மானம் அப்படிங்கிற நம்ம நாடு, சமூகம், உலகம் நம்மை புகழும் இல்லையா, அது முதல் சன்மானம், முதல் பரிசு, முதல் வெகுமதி. 2வது என்னவா, கண்ணனோட அருள் கிடைக்குது இல்லை, அந்த வெற்றி என்கின்ற கனியை நம்ம பறிச்சிடறோம்ல, நம்முடைய இலக்கை அடையிறோம்ல, அது 2வது சன்மானம் என்று ஆண்டாள் சொல்கிறார். 3வது சன்மானம் என்ன? பாசுரத்தை பாருங்க, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, இத்தனை நகைகளை அணிய ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். இதே ஆண்டாள் தான் அந்த 2வது பாசுரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறோம், பூ கூட சூட மாட்டோம் அப்படின்னு ஒரு மன கட்டுப்பாட்டோடு தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்தாள். அந்த கட்டுப்பாடு, ஐம்புலன்களை அடிமையாக வைத்திருந்தால்தான் நாம் நம்முடைய இலக்கில் வெற்றி பெற முடியும். ஐம்புலன்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மால் வெல்ல முடியாது என்பதை 2வது பாசுரத்தில் சொன்னா. 27வது பாசுரத்தில் வெற்றி பெற்ற பின்பு இத்தனை அலங்காரங்களை அவள் செய்து கொள்கிறாள். காதுக்கே இவ்வளோ அலங்காரமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல, காதுக்கே எவ்வளோ அணிகலன் போடுறா பாருங்களேன். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே. சூடகம்ங்கிறது கை வளையல், தோள் வளைங்கிறது தோளில் போடுற அந்த அணிகலன்கள், தோடுங்கிறது காதில் மாட்டிக்கிறது, செவிப்பூங்கிறது காது முழுக்க அத்தனை அலங்காரங்களை செய்து கொள்கிறது. அப்புறம் பாடகமே அப்படிங்கிற, பாடகம்ங்கிறது கால் சிலம்பு. அந்த கால் சிலம்பு இது நாள் வரைக்கும் கழற்றி வைத்திருந்தாள், ஏனென்றால் அந்த சப்தத்தினால் தன்னுடைய கவனம் சிதறக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ வெற்றி பெற்றாச்சு, அதனால் கால் சிலம்பை போட்டுக்கிட்டு கிணி 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 கிணின்னு அது சத்தம் எழுப்பிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வருகிறார்கள் ஆண்டாளோடு சேர்ந்து தோழிமார்களும். சரி, இது தன்னுடைய அடையாளத்துக்கான, தன்னுடைய ஆளுமைக்கான அலங்காரங்கள்னு சொல்லியாச்சு. அடுத்தது அவ என்ன செய்வாளாம், புத்தாடை போட்டுக்கிட்டு உணவை எப்படி சாப்பிடுவோன்னு சொல்றா பாருங்க. பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதான் பால் சோறு செய்வாங்க. ஏன்னா ஆயர்குடியில் பால்ங்கிறது அப்படி ஆறா ஓடுற ஒரு ஊர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால சோறு வேக வைப்பதற்கே கூட தண்ணீர் ஊற்றாமல் பாலை ஊற்றுவாங்களாம். அந்த அளவுக்கு செழிப்பாக அந்த ஊர் இருக்கு. சரி, அதுதான் அந்த பால் சோறை இன்னும் செழிப்பாக்கிறதுக்கு ஆண்டாள் என்ன பண்ணுறா பாருங்க. அந்த பால் சோறு மூட நெய்வார, அந்த பானையில் பால் சோறு இருக்குன்னா அதை மூடுற மாதிரி நெய் ஊற்றுவாங்களாம். அந்த அளவுக்கு செழிப்பின் உச்சமாக அந்த ஊர் இருக்குது. அப்படின்னா வெற்றி பெற்ற பின்பு ஐம்புலன்கள் நாம் சொல்வதை கேட்கும்.
ஏனென்றால் ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்கோம்ல, ஐம்புலன்களை கட்டுப்படுத்துகின்ற பழக்கத்தை உருவாக்கியாச்சுன்னா அதற்கு பின்பு அது நம் கட்டை மீறி போகாது என்கின்ற தெளிவு வந்தது. அதனால் இப்போது நான் பால் சோறு சாப்பிடுவேன், முழங்கை வழிவார நெய் ஊற்றி. அப்படின்னா எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? அவ்வளோ தூரம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த சந்தோஷம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய இலக்கை நாம் புரிந்து அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்போம். நாம் நம்முடைய இலக்கில் தெளிவாக இருந்தால். சரி, இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகிடல, ஒன்றும் தாமதம் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் யாராக அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற புரிதல் இல்லாமல் இருந்தால் இந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அந்த தேடலை தேட ஆரம்பித்தால் நிச்சயமாக அடுத்த 27 நாட்களுக்குள் இப்படியான ஒரு வெற்றி விழாவை நாம் கொண்டாட ஏதுவாக இருக்கும் என்று ஆண்டாள் சொல்லித் தருகிறாள். தேடுவோம், நம்மை நாமே கண்டுபிடிப்போம். சரி, திருப்பாவையில் இப்படி ஒரு வெற்றி கொண்டாட்டம். நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்கிறான்னு தெரிய வேணும்ல, பார்க்கலாமா? உள்ளே உருகி நைவேனை உளலோ இளலோ எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்தனனை கண்டக்கால் கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழலை தீர்வேனே. 13ஆம் திருமொழியில் இந்த பாடல் இருக்கு. 131வது பாடல். திருப்பாவையில் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை ஆண்டாள் சொல்லியாச்சு. ஆனால் நாச்சியார் திருமொழியில் வெற்றி அடையலேனா அந்த வருத்தத்தை இன்னமும் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த வருத்தம் எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது கண்ணனை 3 வார்த்தைகளால் அவள் அடையாளப்படுத்துகிறாள். அந்த 3 வார்த்தையும் கண்ணனை சொல்லும்போது நமக்கு திக்குன்னு இருக்கு. இப்படி கூட ஒரு பெண்ணால் சொல்ல முடியுமா? அது என்னங்கிறத பாருங்க. உள்ளே உருகி நைவேனை உளலோ இளலோ எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை. கொள்ளை கொள்ளி குறும்பனை அப்படிங்கிறா. கொள்ளை அப்படின்னா என்னை திருடினவன் அப்படின்னு அர்த்தம். கொள்ளி அப்படின்னா ஒரு கொள்ளிக்கட்டைன்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படி ஒரு தீப்பந்தமாக என்னை எரிய வைப்பவன். அதே மாதிரி குறும்பன், ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு 3 விதமான அடையாளங்களை ஆண்டாள் கண்ணனுக்கு தருகிறாள். ஆனால் இதை நம்ம அப்படியே நம்முடைய அந்த லட்சியத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். நம்மை முற்ற முழுக்க கொள்ளை அடித்திருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வேற சிந்தனையே வராது. இது இல்லை, இதை எடுத்துக்கோயேன், பிளான் ஏ வேண்டாம், பிளான் பி வச்சுக்கோயேன் அப்படின்னா இல்லை. அது முற்ற முழுக்க நம்முடைய சிந்தனையை, மனசை, செயலை, வார்த்தையை, உறக்கத்தை, விழிப்பை, உணவை, பசியை எல்லாத்தையும் அது கொள்ளையடிச்சிருக்கோம்ல. அப்போ அந்த கொள்ளைங்கிற வார்த்தை மிக பொருத்தமான ஒரு வார்த்தை. அடுத்தது கொள்ளி என்கிறார். கொள்ளிக்கட்டை அல்லது தீப்பந்தத்தால் எரிய வைத்தால் எப்படி சாம்பலாகி போவோமோ அதுபோல் நாம் நம்முடைய இலக்கு என்கின்ற அந்த நினைப்பு, அந்த தீப்பந்தம், அது நம்மை முற்ற முழுக்க எரிய வைத்து கொண்டிருக்கிறது, சாம்பலாக்கி கொண்டிருக்கிறது. நாம் மீண்டும் எப்போது உயிர் தெழுவோம் என்றால் அந்த இலக்கை அடைந்து அப்பாடா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆசுவாசம் வரும்ல, அந்த நேரத்தில் தான் அந்த கொள்ளிக்கட்டை என்பது சந்தனக்கட்டையாக மாறும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். அடுத்தது குறும்பன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாள். என்ன அப்படின்னா அது குறும்புத்தனம் செய்கிறது, சேட்டை செய்கிறதுன்னு ஒரு செல்லமாக எடுத்துக்கிட்டால் கூட அது திரும்ப 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 நம்ம சுற்றிக்கிட்டே இருக்குல்ல அந்த எண்ணம்ங்கிறது. அந்த எண்ணத்திலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோன்னு தெரியல. 24 மணி நேரமும் ஒற்றை சிந்தனையாக அது என்னோடு குறும்பு செய்கிறது, என்னோடு சேட்டை செய்கிறது, என்னோடு விளையாடி கொண்டே இருக்கிறது. எனக்கு அந்த எண்ணத்திலிருந்து மீட்பே இல்லை அப்படிங்கிற நிலையில் கண்ணனையும் சொல்கிறாள், நாம் நம்முடைய இலக்கையும் சொல்ல முடியும் என்பதுதான் இந்த பாடலோட அழகு. அடுத்தது என்ன சொல்றா பாருங்க. கோவர்தனனை கண்டக்கால் கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழலை தீர்வேனே. உளலோ இளலோ, அதாவது நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற கவலையே ஏதும் இல்லாமல் கண்ணன் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, என்னை மறந்தாச்சு. அப்படிப்பட்டவனுக்காக நான் ஏன் உயிர் தரிக்க வேண்டும், என்னுடைய உடலை நான் ஏன் காப்பாற்றியாக வேண்டும், அதனால எனக்கு பயனில்லாத அல்லது கண்ணனுக்கு பயனில்லாத என் உடல் உறுப்புகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் பீத்து எரிந்து அவன் மேலே தூக்கி போட்டுட்டு இப்படித்தான் நான் பிரிவாற்றாமையில்
தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணன்ட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிறா. அதாவது வேரோடும் வேரடி மண்ணோடும் பீத்து போட வேண்டும் என்றால் அது எவ்வளவு வலிக்கும். அனஸ்தீசியா கொடுக்காம அப்படி ஒரு உடல் உறுப்பை பிச்சை எடுத்தா எவ்வளவு வலிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட வலியை விடவும் கண்ணனை பிரிந்திருப்பது அதிக வலியாக இருக்கிறது என்று ஆண்டாள் சொல்றார். அதுல ஆண்டாளின் துணிச்சல் என்பது தன்னுடைய முலைகளை கிள்ளி அந்த கண்ணன் மீது தூக்கி எறிந்து என்னுடைய பிரிவாற்றாமையை நான் சொல்லுவேன் என்று முதல் முறையாக ஒரு பெண் இவ்வளவு ஆணித்தரமாக இவ்வளவு அச்சமின்மையோடு தன்னுடைய உடல் உறுப்புகளை பேசுகிறாள் என்பது ஆண்டாளின் துணிச்சல். அந்த உடல் உறுப்புகளை மட்டும் அவள் பேசவில்லை, அந்த உணர்வு கண்ணனோடு சேர்ந்து இரண்டர கலக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை சொல்லுகின்ற ஒரு பாடல். அந்த கண்ணன் என்பது நமக்கு 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வாழ்வின் அடையாளம் என்கின்ற அந்த புரிதலோடு ஒரு புதிய பார்வையில் இந்த பாடலை பாருங்கள். வாழ்க்கை சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.